ஹலோ MCGC viewers, வெல்கம் பேக் டு த ஷோ. ஸோ இன்னைக்கு வந்து ரோஹித் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு Hi. வந்து டே 3. ஹாய் ரோஹித். ஸோ இன்னைக்கு டே 3ஓட செகண்ட் டே பார்க்க போறோம். தேர்ட் டெஸ்டோட செகண்ட் டே பார்க்க போறோம். அது அப்படியே ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கு. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அஃப்கோர்ஸ். ஸோ வெரி ஹார்ட் டே ஃபார் இந்தியா. பவுலர்ஸ் were மேட் டு டாயில், பட் அப்ரிசியேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துதான் ஆகணும். பும்ரா வந்து இஸ் அகைன் ப்ரூவ்ட் இஸ் வர்த். அவங்களுக்கு எப்படி ஒரு டிராவலர்ஸ் செட்டோ அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இப்போ வரைக்கும் 3 மேட்ச் தான் இருக்கு, இன்னும் 2 மேட்ச் இருக்கு. ஸோ அவர் வந்து எந்த மாதிரி ஒரு பிச்சர் இருந்தாலும் தனியா நிக்கிறாரு. அட் த சேம் டைம் அங்க டிராவல்ஸ் ஹெட் போன மேட்ச் செஞ்சுரி, இந்த மேட்ச் செஞ்சுரி, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 89. ஸோ அதுவும் இந்த செஞ்சுரி வந்து ரன் பால்ல வந்துட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. அது அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித்தும் நல்லா ஆடினாரு. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா 405 for 7 ஆஸ்திரேலியா அட் 4 runs per over நல்லா ஆடிட்டு இருக்காங்க. டெஸ்ட் மேட்ச்ல வந்து இது ஒரு பெரிய ரன் ரேட் தான். பட் பிச்சிலையும் பார்த்தா பெருசா ஒன்றும் கிடையாது. அந்த ஸ்டார்டிங் நியூ பால்ல விக்கெட் வந்தது, அப்புறம் அந்த நெக்ஸ்ட் செகண்ட் நியூ பால்ல விக்கெட் வந்தது. அதுக்கப்புறம் வந்து பிச்சை வந்து ஸ்விங் பேஸ் இது பவுன்ஸ் இல்ல, ஸ்விங் இல்ல, அந்த பால் ஓல்ட் ஆக ஆக ஒரே மாதிரி இருக்கு. ஸோ ஐ திங்க் அது பெரிய சேலஞ்சா இருக்கக்கூடாது. இப்போ நவ் வித் டே 3 கமிங் அண்ட் எப்படி போகும் தெரியல. பட் அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இனிஷியல் தாட்ஸ் ரோஹித் ஆன் டே 2 ஆஃப் த தேர்ட் டெஸ்ட். Yes, you started really well. நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. இனிஷியலா பாத்தீங்கன்னா ஷைன் இருக்கிற வரைக்கும் ஒரு இனிஷியலா ஒரு 20 hours நீங்க ஷைனை மெயின்டைன் பண்ணீங்க, 23 hours வரைக்கும் நீங்க ஷைனை மெயின்டைன் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த விக்கெட்ஸ் வரும். நீங்க இனிஷியலா ஒரு இஃப் யூ கேன் ஸ்ட்ரைக் ஏர்லி ஒரு 4-5 விக்கெட்ஸ் பர்த்ல எப்படி இந்தியா பண்ணாங்களோ பேசிக்கா அது ஒரு எக்ஸாம்பிளா கூட நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு 4-5 விக்கெட் ஆரம்பத்துல எடுத்தோம்னா அதுக்கப்புறம் அந்த ரன்ஸ் ஸ்டார்ட் டு கம் ஈஸி. ஒன்ஸ் இனிஷியலா பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் கூட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தாரு, டு பி வெரி ஆனஸ்ட். ஒரு மாதிரி பேச்சியா தான் தெரிஞ்சாரு. பட் ஒன்ஸ் ஹி காட் இன்டு ஃபார்ம், ஒன்ஸ் வந்து விக்கெட் ஸ்டார்ட் பிஹேவிங் பெட்டர், ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா பால் ஸ்டார்ட் டு கெட் ஓல்டர், தே ஃபவுண்ட் இட் ஈஸி. அண்ட் லபுஷேனோட விக்கெட்டை பாத்தீங்கன்னா கரெக்ட் டைம் நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்திருந்தாரு. இல்லைன்னா பாத்தீங்கன்னா இன்னும் கூட ஸ்கோர் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் டிராவிஸ் ஹெட் ஐ திங்க் he's always been that kind of ஒரு ஃபேக்டர் ஃபார் இந்தியா தான். ஏன்னா டிராவிஸ் ஹெட் அகைன்ஸ்ட் இந்தியா has been a beast. பட் ஆனா ஒன்ஸ் அகைன் நம்ம எண்ட் ஆஃப் லாஸ்ட் டெஸ்ட் பேசுற விஷயத்துமே நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு மாதிரி ஃபீல்ட் செட் நம்ம இன்னும் அட்டாக்கிங்கா வைக்கலாமா இந்தியா? ஒரு மாதிரி ரொம்ப டிஃபென்சிவான ஃபீல்ட் செட் தான் இருக்கும் டிராவிஸ் ஹெட் ஆடும்போது எஸ்பெஷலி தோணுது. ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு ஷைன் போயிடுச்சு, இப்ப டிராவிஸ் ஹெட் மாதிரி ஒருத்தர் நீங்க வந்து பால் ஷைன் இருக்கும் போது எடுத்தா ஓகே. பட் ஒன்ஸ் அவருக்கு அந்த wicket gets easier to bat on, I think he is trying to always having that attacking intent. And most importantly India வந்து yes 89 runs அடிச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச், நீங்க அதை கூட கோட் பண்ணிருந்தீங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஒரு 89 ரன்ஸுமே வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல யூ குட் ஃபீல் தி டிஃபரன்ஸ். ஒரு மாதிரி ஒரு பிரஷர்ல அடிச்ச மாதிரி இருந்தது. ரன்ஸ் வெரிண்ட் ஈஸி. பட் ஆனா ஒரு மாதிரி ஒரு 2-3 பவுண்டரி போனதுக்கு அப்புறமே ஃபீல்ட ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி வைக்கிறாங்க டிராவிஸ் ஹெட்டுக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் அட்டாக் பண்ணா he will go for a shot. பட் ஒரு 60 ரன் கொடுத்துட்டு அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கும் ஒரு 150 ரன்ஸ் கன்சிட் பண்ணிட்டு அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கும் ஐ திங்க் there is a difference. What do you think about that? இல்ல அது திருப்பி நம்ம கேப்டன்சிக்கு தான் சொல்லணும். அது ரோஹித் சர்மா கேப்டன்சி கேட்ச் எல்லாம் விட்டாரு. சோ அது ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் ரோஹித் சர்மா வந்து ஐ திங்க் 3 டெஸ்ட் நியூசிலாண்டோட இங்க வந்து ஒரு டெஸ்ட் இங்க இன்னைக்கும் ஒரு எக்ஸலண்டா ஒன்றும் பண்ணல. ஏன்னா இதை விட இதே மாதிரி பிச்சு தான் இருந்தது 2021லயும் இதே மாதிரி பிச்சு. அண்ட் அப்கோர்ஸ் அப்போ பும்ரா கூட கிடையாது, ரஹானே சூப்பரா போட்டார். இன்ஃபேக்ட் ரஹானே வாஸ் ஹேவிங் டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. சரி பால் பழசாச்சா, விக்கெட் விடலையா, என்ன பண்ணாரு, லெக் ஸ்டிப்லாம் நிக்க வச்சு லபுஷேன் அப்போ ஒரு செஞ்சுரி அடிப்பாரு. டவுன் பேட்ல போட்டு அவங்க ஃபிளிக் பண்ணுவாங்க, அங்க கேட்ச் பிடிப்பாரு லெக் ஸ்டிப்ல. ஒன்ஸ் த பால் கெட்ஸ் ஓல்டர் யூ ஹேவ் டு ட்ரை டிஃபரெண்ட் திங்ஸ் லைக் ஷார்ட் பால் போடணும், அங்க தேர்ட் மேன் செட் பண்ணும், அப்புறம் ஃபிளிக் பண்ண வந்து லெக் ஸ்லிப் செட் பண்ணும். அதெல்லாம் இல்ல, ஐ வெயிட் ஒன்லி ஃபார் த நியூ பால், அதுக்கு வரைக்கும் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே இருப்பேன், நான் வந்து ஓவர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டிடியூட்ல பண்ணீங்கன்னா தப்பு. இது நானா சொல்ல, இது கமெண்ட்ரியில சொன்னாங்க. கமெண்ட்ரியில ஆடம் கில்கிரிஸ்ட் அவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க 64 ஓவர்ஸ் ஆயிட்டு இருக்கீங்க, ஒரு 16 ஓவர்ஸ் இருக்கு. அந்த 16 ஓவர்ஸ் வந்து நீங்க ரன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா அடிப்பாங்க. நீங்க விக்கெட் டேக்கிங் போடணும். ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் நாட் வெயிட் ஃபார் த நியூ பால் டு கம் டு டேக் விக்கெட்ஸ். அந்த மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி பூஜாரா வந்து ஒரு 110 for 3 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டீவ் ஸ்மித் 35, அவர் ஏதோ ஒரு 40 ஆடிட்டு இருப்பாரு. இந்தியா வந்து அவர் சொல்லியிருப்பாரு, பூஜாரா கரெக்டா சொல்லியிருப்பாரு, பால் வந்து இப்போ ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஷைன் இல்ல, பிச்சிலும் பெருசா ஒன்னும் இல்ல, இந்தியா வந்து டிஃபரெண்டா ஏதாவது ட்ரை பண்ணும். ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித் போயிட்டு இருந்தாருன்னா he will make a big 100. அதே மாதிரி டிராவலிஸ் இன்னும் ஒரு பெரிய 100 அடிப்பாங்க. பட் இந்தியா ஷுட் somehow restrict them அப்படின்னு சொல்லுவாரு. பட் அதே மாதிரி ஃபீல்டும் ஒன்றும் கிடையாது. போறதுக்கு சிராஜுக்கு வேற இன்ஜுரி ஆயிடுச்சு, ஒரு கிராம்ஸ் எல்லாம் போட்டு இருக்காரு. அப்கோர்ஸ் இஸ் bowling now. என்கேஆர் கொஞ்சம் டைட்டா போடுறாரு. பட் அப்கோர்ஸ் என்ன சொல்றது தெரியல, பும்ரான்னு ஒரு மனுஷன் இருக்காரு.
And also I feel that we should not be so tough on the bowlers, right? ஏன்னா பிச்லயும் பெருசா ஒன்னும் கிடையாது. அண்ட் கேப்டன்சி இஸ் ஆல்சோ ஆன் லிட்டில் டிஃபென்சிவ் சைட். அது வந்து ரோஹித் சர்மாவா உணர்ந்து இல்லாட்டி எனக்கு வயசு ஆயிடுச்சு நான் விளங்கிக்கணும் அந்த மாதிரி சொல்லணும். அவரும் சொல்ல மாட்டாரு. பட் இதே மாதிரி விராட் கோலி கேப்டன்சி பண்ணிருந்தா எவ்வளோ மீடியா அட்டென்ஷன்ஸ் இது. பட் அது ரோஹித் சர்மாக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. Because for somebody who has lost 4 tests in a row and 5th test கூட சரியாவே போல. ஒரு என்ன சரி, it's a difficult pitch, but also as a captain he actually has to take the responsibility. ஏன்னா நம்ம தான் டாஸ் வின் பண்ணோம் வேற. So I think BCCI should take a call, or Rohit Sharma himself should take a call. ஏன்னா பும்ரா வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. I am able to lead a side and I am able to win. So but at the same time to Rohit Sharma வந்தோடனே திருப்பி things have gone back to the place. But I think இது வந்து ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி team should take care. But coming நம்ம ரிவ்யூ பத்தி பேசலாம். நாளைக்கு வந்து என்ன பண்ணணும் இந்தியா? இப்போ 405 for 7 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் early morningல I think India will wind up them maximum by lunch. அதுக்கப்புறம் third day second sectionல இருந்து best day to bat. அந்த ஒரு 20 overs என்ன பண்ணணும்? What should be the India strategy? ஐ மீன் ரொம்ப சிம்பிள். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இப்ப ரோஹித் சர்மா ஓபன் பண்ண போறாரு. யார் ஓபன் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. இப்ப ஜெய்ஸ்வால் ஆப்வியஸ்லி ஹூஸ் கோனா பார்ட்னர் ஜெய்ஸ்வால் அப்படின்றது. இப்ப கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வால்னா இட்ஸ் ஆல்ரெடி செட் காம்பினேஷன். தேவ் பிளேட் a couple of test matches, so they know what to do. பர்த்ல பாத்தீங்கன்னா நியூ பால ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ணணும். அண்ட் ரெண்டு பேருக்குமே அந்த கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப யசஸ்வி ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா லூஸ் பால்ஸ் பனிஷ் பண்ணுவார், எஸ், பட் லாங்கா அதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்தியா ஷுட் ஸ்டார்ட் டு பிளே லாங். ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த டெஸ்ட் மேட்ச் either of the teams ஜெயிக்கணும்னா what you all have to do is, if you want to expect a result out of this game, இந்தியா வந்து நாளைக்கு ஒரு 2 செஷன் ஒழுங்கா ஆடிட்டாங்க, ஒரு ராதர் விக்கெட் லூஸ் பண்ணாம கொஞ்சம் ஆடிட்டாங்க, நியூ பால தாண்டிட்டாங்கன்னா கண்டிப்பாவே runs will start to come through. இதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3.5 to 4 runs per overல கம்ஃபர்டபுளாவே ஆட முடியும். சோ அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்கனாலே somewhere around the 400 mark அவங்க அடிச்சுட்டு ஒரு 30-40 runs லீட்ல அவங்களால முடிக்க முடிஞ்சதுன்னா மேபி ஆஸ்திரேலியா வந்துட்டு ஒரு குவிக் ரன்ஸ் அடிச்சு டிக்ளேர் பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு வேணா கேபா ஹஸ் பீன் a good chasing ground. நம்ம அதை மறக்க கூடாது. சோ அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா if you feel that கேபால வந்து if you can chase down, I think India will have to first go through the new ball. If India can pass through that new ball, maybe for maximum for 1 இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இப்போ கில் or one of the openers இருக்காங்க அப்படின்னா at the end of 25 overs, if you are, let's say you are 55 for 1 at the end of the first 25 overs, or by the time of lunch at least, or rather நீங்க வந்துட்டு ஒரு 1 session நம்ம அப்படி வச்சுக்கலாமே. அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா I think you can push towards the win. You can, go a little aggressively. But once again, it comes to the mindset of the group, the approach of the group. If Gautam Gambhir, Rohit Sharma, we are going for the win. If Bangladesh should have win India, Pune, if I'm not wrong. Kanpur, yes. So அங்க பாத்தீங்கன்னா ஒரு 1 செஷன்ல மேட்சே திருப்புனாங்க கேஎல் ராகுல் அண்ட் விராட் கோலி சேர்ந்து. சோ அந்த மாதிரி உங்களால ஒரு அக்ரெசிவ் அப்ரோச் எடுத்து ஒரு வின் பண்ண முடியுமா, ஒரு வின்னுக்கு புஷ் பண்ண முடியுமா? ஏன்னா இந்த மாதிரி நீங்க புஷ் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த கேம்ஸ்ல யூ கேன் ட்ரை டு ரெடியூஸ் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் ஆசிஸ். சோ அப்படின்றப்ப ஏன்னா நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி ஸ்டீவ் ஸ்மித்தையும் ஃபார்ம் கொண்டு வந்துட்டீங்க. Travis Head is obviously in very good touch. Labuschagne பாத்தீங்கன்னா போன கேம் ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. சோ அப்படின்றப்ப if you want to break the confidence of Australia, நீங்க இந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்து அவங்களை எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ பண்ணீங்கன்னா I think you can expect இந்த மேட்சுக்குமே அது நல்லது, இந்த சீரீஸ்க்குமே நல்லது. நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டே நான் பாக்குறேன். அந்த 20 overs நீங்க எப்படி கிராஸ் பண்ண போறீங்க அப்படின்றது முக்கியமே. Perfect articulate பண்ணீங்க. I think அந்த 20 overs தான். ஏன்னா விராட் கோலி இஸ் ஆல்சோ இன் ஃபார்ம். லைக் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடிச்சாரு. ஹி இஸ் ஆல்சோ இன் ஃபார்ம். ஸோ அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அந்த ஸ்கேரியான டெலிவரிஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா பால் பேட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அண்டர் சச் சிச்சுவேஷன்ஸ் ஐ திங்க் கேஎல் ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் ஷுட் ஓப்பன் த பேட்டிங். அந்த ஒரு 20-25 overs ஈட் பண்ணாங்கன்னா ஐ திங்க் கமிங் டவுன் சுப்மன் கில்லா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவா இருக்கட்டும் அண்ட் விராட் கோலியா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து தட் ஷுடன் பி வெரி டஃப். லைக் NKR இஸ் ஆல்ரெடி இன் அ கிரேட் ஃபார்ம். ரவீந்திர ஜடேஜா வேற வந்திருக்காரு. ஸோ ஐ திங்க் we have good number of batsmen who they have a proved number of experience, right? அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சீட்ல கிடையாது. they already have a good number of experience. So yes. I think அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த 20-25 overs தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் they can play till 80 overs. அந்த 80 overs அப்புறம் திருப்பி அந்த நியூ பால் வரும். ஸோ ரிஷப் அந்த விட்டம் பாருங்க, அவருக்குலாம் வந்து நின்னார்னா மாட்டி உட்காந்து வச்சிருவாரு. சோ அதுவும் இருக்கு. அண்ட் ஆல்சோ நேத்தன் லயானுக்கு வந்து நம்ம விக்கெட் லூஸ் பண்ணாம இருக்கணும். சரி பிச்சில் ஒண்ணுமே இல்ல, தூக்கி அடிக்கலாம், அவனை டேக் ஆன் பண்ணலாம், அதுவும் பண்ணாம இருக்கணும். ஏன்னா நேத்தன் லயான் யூ நெவர் நோ, லைக் ஹில் பி அமங்ஸ் விக்கெட்ஸ். So tomorrow I think it's a very crucial day. But Bumrah பத்தி நம்ம பேசியே ஆகணும். He has been a blessing for India. What do you say?
Ama, definitely. I think he's going to be, ending up his career as the all-format best bowler for India. இப்போ வந்து all-format best batter for India விராட் கோலி தான் நீங்க இந்த ஜெனரேஷன் எடுத்தீங்கன்னா. ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு நெக்ஸ்ட் 1 decade அவர் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்க பும்ரா. ஐ திங்க் பை த டைம் he finishes he is going to beat all the records and India's best fast bowler ரிட்டையர் ஆக போறாரு. அண்ட் ஐ மீன் தெரியல இப்போ வரைக்கும் நான் பாத்தீங்கன்னா been following cricket for nearly last 13 years. ஸோ அப்படின்றப்போ I have never seen இந்தியால வந்து ஒரு ஜஹீர் கான்க்கு அப்புறம் டு a certain extent இஷாந்த் சர்மாக்கு அப்புறம் இந்த மாதிரி த்ரெட்டனிங்கா ஒரு bowler டெஸ்ட் கிரிக்கெட்ல எஸ்பெஷலி பார்த்ததே கிடையாது. ஒயிட் பால் நம்பர்ஸ் நம்ம we can actually I mean talking about டெஸ்ட் கிரிக்கெட்னால we can keep white ball aside. பட் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல அட் எனி ஃபேஸ் ஆஃப் த கேம் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண முடியும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ட்ரூலி இந்தியா ஆர் பிளஸ்ட். ஐ மீன் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் தான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எப்போ இந்தியாவுக்கு ஒரு சினாரியோ எப்போ ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தாலும் இஸ் கமிங் இன் ஸ்ட்ரைக்கிங் ஸ்பியர் ஹெட் ஆஃப் த பவுலிங் அட்டாக். அதுல நோ டூ வேஸ் அபவுட் இட். ஸோ அப்படின்றப்போ பாத்தீங்கன்னா எஸ் நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் டு பி வெரி ஆனஸ்ட். வெரி வெல் டன். அண்ட் ஒன் மோர் 5 ஃபார் ஆடட் இன்டு ஹிஸ் கிடி. ஸோ ஒன்லி கபில் தேவ் மட்டும்தான் அவருக்கு பின்னாடி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ மீன் அவரோட முன்னாடி இருக்காருன்னு நினைக்கிறேன் மோஸ்ட் டெஸ்ட் 5 ஃபார்ஸ்ல இந்தியாவுக்கு. ஸோ ஐ திங்க் எஸ் he will definitely finish as India's best all format bowler. அதுல எந்த விதமான சந்தேகமே இல்ல. Definitely I think Bumrah is a blessing in disguise and lot of இவரை பார்த்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவர் மாதிரி பவுல் பண்ணணும்னு நினைச்சு we should get a lot of Bumrahs for our next gen also. ஏன்னா நம்ம வந்து சச்சின் வந்து இன்ஸ்பயர் பண்ணி லாட் ஆஃப் பேட்ஸ்மேன் வந்தாங்க. இப்போ பும்ரா மாதிரி யாரோ வந்து இன்ஸ்பயர் பண்ணி லாட் ஆஃப் பவுலர்ஸ் வந்து வரணும். அண்ட் ஆல்சோ இந்தியன் கிரிக்கெட் ஷுட் பி yes always and should always be in the safe hands at least for the next 50 to 60 years as long as cricket is existing. So அதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். I think day 2 will be a very crucial day for India. They should wind up the tail பட்டாஃபட் டக்குனு வைண்ட் அப் ட்ரைல் பண்ணி நம்ம அந்த 20-25 ஓவர்ஸ் விக்கெட் விடாம ஆடினாலே போதும். we have a good batting firepower to come and click. விராட் கோலி, ரிஷப் பந்த், விராட் கோலி, ரிஷப் பந்த், KL ராகுல் சூப்பர் ஆடிட்டு இருக்காரு. ஜெய்ஸ்வால் is playing well. So we have a good பேட்டிங் ஃபயர் பவர்னு சொல்லலாம். டே 2 வெரி குரூஷியல் டே 2. ஸோ மோரலஸ் நிறைய கவர் பண்ணிட்டோம். அண்ட் ஐம் ஷுர் நாளைக்கும் வந்து ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சோம்னா வந்து நம்ம எந்திரிக்கிறதுக்குள்ளேயே வந்து 2 விக்கெட் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வித் தட் நோட் ஐ திங்க் பிரசாத் அண்ட் ரோஹித் சைனிங் ஆஃப் ஃபார் மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். நாளைக்கு குரூஷியலான ஒரு டே. நாளைக்கும் முடிச்சுட்டு நாங்க கண்டிப்பா இந்த மாதிரி வந்து ரிவ்யூ பண்ணுவோம். நீங்க வந்து இந்தியா வந்து என்ன பண்ணணும், ரோஹித் சர்மா கேப்டன்சியா இருக்கணுமா இல்லாட்டி பும்ரா ஆல் டைம் கேப்டன் டெஸ்ட் கேப்டனா எடுக்கணுமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணலாம். Until then, it's signing off Prasad and Rohit for Middle Class Gully Cricketers. Thank you so much. Thank you guys. Thank you. So thanks Rohit. Yeah, see. Record